பேட்ரோல் ஆபீசரா தான் வேலை செய்ய போறோம். அக்கரிஸ்தான் அப்படின்ற இந்த நாட்டுல ஆட்டுக்குள்ள என்னமோ இருக்கு. இந்த கேம்ல நம்ம நாட்டுக்குள்ள இல்லீகலா நிறைய பொருட்களை ஸ்மகிள் பண்ணிட்டு வர ஸ்மக்லர்ஸ் அரெஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு மேல இந்த நாட்டுக்குள்ள யார் வரணும்னாலும் நம்மள தாண்டி தான் வரணும். இதுதான் அக்கரிஸ்தான். Hi guys, welcome to the channel, welcome to the video. Border Patrol வேலைக்கு இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அட நம்ம வந்ததுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்மளோட ஆபீஸ்க்கு போலாம் வாங்க. உள்ள போய் ஒரு அட்டெண்டன்ஸ் ஒன்னு போட்டுருவோம். இப்பதான் நம்ம வேலைக்கு புதுசு அப்படின்றனால நமக்கு ஒரு ஹேண்ட் புக் ஒன்னு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நேர்லயே பண்ணி காட்டுறேன் வாங்க. Here we go. நம்மளோட ஃபர்ஸ்ட் காரை செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா போதும் ஒருத்தங்களா கரெக்டா லைன்ல வருவாங்க. வரலாம் வாங்க. மொத போனி என்னத்தையாவது கடத்திட்டு வந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்னைய. ஏய் நில்றா. இல்ல கதை சாத்திடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். சார் உங்க பேப்பர்ஸ் கொடுங்க. என்ன கைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் போல தைரியமா கொடுக்குறான். இதுதான் கைஸ் நம்ம நாட்டுக்கு வரவங்க மொத்தமா 2 டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒன்னு சிட்டிசன் ஐடி, இன்னொன்னு பாஸ்போர்ட். இது ரெண்டுலயுமே எல்லா டீடைல்ஸும் கரெக்டா ஒத்து போதா அப்படின்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட்ல இருக்க போட்டோ எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டா தான் மேட்ச் ஆகுது. டீடைல்ஸ்ல இருந்து போட்டோ வரைக்கும். சோ மிஸ்டர் ஜக்கீம் நீங்க உள்ள போலாம். நம்ம வேலைக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரூவல். பார்த்து சேஃபா போங்க சார். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றனால பேசிக்கா டீடைல்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணா போதும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம காரையே ஃபுல்லா செக் பண்ண வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா गाइस நம்ம கரெக்டான ஒரு பர்சனை தான் அப்ரூவ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு $100 கொடுத்திருக்காங்க. அடுத்து வாங்க. கார் சைஸே ஒரு தினுசா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கண்ணாடியா இருக்குங்க. உல்வரின் ஐயா நீங்களா? गाइस இவர் வந்து அக்கரிஸ்தான் நாட்டோட சிட்டிசன் கிடையாது. அதனால இவர்கிட்ட சிட்டிசன் ஐடி இருக்காது. என்ட்ரி பெர்மிட் தான் இருக்கும். ஏதோ ஒன்னு கரெக்டா இருந்தா போதும். பேரு மெல்லிஸ் இப்ராவி கரெக்டா தான் இருக்கு. பாஸ்போர்ட் நம்பர் அதுலயும் எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அடுத்து இந்த என்ட்ரி பெர்மிட் 15 செப்டம்பர் வரைக்கும் தான் வேலிட். இப்பதான் 16th ஏப்ரல் வந்திருக்கனால இன்னும் எக்ஸ்பைரி ஆகல. பட் இதே இவரோட பாஸ்போர்ட்டை பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு 15th Feb. அட பாவி, இவ்வளவு நாளா என்னடா பண்ணிட்டு இருந்த? அடுத்து போட்டோ பக்கம் வந்தோம்னா அதுவும் மேட்ச் ஆகல. गाइस தாடி வச்சிருக்கனால நம்மளுக்கு தெரியலையோ, சரி மார்க் பண்ணி விடுவோம். உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆனனால உங்களோட என்ட்ரியை நான் டினை பண்றேன். அக்கரிஸ்தான்குள்ள போக கூடாது. அப்படியே வண்டியை திருப்பு என்னதாவது இடிச்சு விடாதடா டேய். பை. இதுவும் கரெக்டா பண்ணனால நம்மளுக்கு $100 கொடுத்திருக்காங்க. ஹலோ சார் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். கொடுக்குறீங்களா? கொடுக்கறேன்டா, செக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இவரோட பேர்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகுறதும் இந்த மாசம் 26ஆம் தேதி தான். 10 நாள் இருக்கு. எல்லா டீடைல்ஸுமே வேலிடா இருக்கனால இந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு உங்களை அப்ரூவ் பண்றேன் சார். ஹேவ் a safe journey. நல்லா பார்த்து போயிட்டு வாங்க. ஐயா பட் நெக்ஸ்ட் என்னடா அது வண்டியில என்னத்தையும் மறைச்சிட்டு வர? இந்த பூட்டிக்கிறேன் இரு. கண்டுபிடிச்சிட்ட गाइस. பேரே தப்பா இருக்கு இவனுக்கு. பாஸ்போர்ட்ல மாலுஃப்னு இருக்கு, என்ட்ரி பெர்மிட்ல மாசுஃப்னு இருக்கு. பாஸ்போர்ட் நம்பரும் மேட்ச் ஆகல, என்ட்ரி பெர்மிட்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அட பாவி, இத்தனை பிரச்சனை யோசனைலாம் வரலாமா? மேட்ச் ஆவறதே போட்டோ மட்டும் தான், மீதி எல்லாமே மிஸ் மேட்ச். சோ உங்களுக்கு என்ட்ரி கிடையாது சார். அப்படியே உங்க வண்டியை திருப்பிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான கார்ஸ் அவ்வளவுதான் गाइस செக் பண்றதுக்கு. ஐ லவ் அக்கரிஸ்தான். ஜட்டிலியாடா போடுவீங்க அத? இன்னைக்கான ஷிஃப்ட் முடிஞ்சனால வாங்க நம்மளோட கேரவனுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இன்னைக்கு மொத்தமா 4 கார் வந்துச்சு. 4 காருமே நம்ம கரெக்டா பண்ணனால $400 சம்பாரிச்சிருக்கோம். இந்த இடமும் நல்ல அழகா தான் கைஸ் இருக்கு. இந்த பெட்ரோலோட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்லாம் போக மீதி நம்ம கிட்ட $265 இருக்கு. இப்போ நம்மளோட டே 2 ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அட ஒரு அழகான பார்டர் பெட்ரோல்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மள சுத்தி ஃபுல்லா மலைங்க. गाइस இன்னைக்கு காலையிலே நம்மளோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னா, நேத்து நம்ம அலோ பண்ணாத ஒரு ஸ்மக்லர் மறுபடியும் இன்னைக்கு பார்டரை கிராஸ் பண்றதுக்காக வருவான். அவனோட பார்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 39 KB. இது ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்மக்லர். அடுத்து 2வது ஸ்மக்லர், அவரோட வயசு 39 இருக்குமா. நிறைய இல்லீகலான ஐட்டம்ஸ் ஸ்மகிள் பண்ணிட்டு இங்க வர போறாராம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச இந்த 2 இன்ஃபர்மேஷனும் நம்ம கிராஸ் செக் பண்ணிப்போம். வா மாட்டிக்கினியே கோபாலு. 39 KB தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி நம்மளுக்கு சீக்கிரட்டா கொடுத்த இன்ஃபர்மேஷன். சோ முதல்ல இவரை வெளியே வர சொல்லுவோம். வாங்க எதுனா இல்லீகலான ஐட்டம்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? இவனை கேட்டா எப்படி சொல்ல மாட்டான். நம்மளே வண்டியை செக் பண்ணிடுவோம். இதுல நம்மளுக்கு ஆட் ஆன் என்னன்னா, ஃபிளாஷ் லைட்லயே UV லைட் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நம்ம பின்னாடி இருக்க சீட்ல செக் பண்ணுவோம். என்னடா சிம்பிள் இது? இதுதான் அவங்களோட வழக்கமான ஹைடிங் ஸ்பாட் गाइस. டயர்ல, ஹெட்லைனர்ல, ஃபெண்டர்ல, ஃபியூல் டேங்க்ல, பம்பர்ல, அப்புறம் கடைசியா ஏர் ஃபில்டர்ல. இந்த எல்லா இடத்தையுமே நம்ம மறக்காம செக் பண்ணணும். இங்கிட்டு சீட்லயே ஒரு சஸ்பீஷியஸான சிம்பிளை பார்த்தனால கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். கொண்டு வரதும் தான் கொண்டு வர. இப்படி ஓப்பனா சிம்பிள் போட்டாவா கொண்டு வருவேன்? பாத்தீங்களா गाइस திருட்டு பசங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு. இவங்கிட்ட இருந்து நமக்கு மொத்தமா 3 பாக்கெட் கொக்கைன் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய கூட வச்சிருப்பான். சோ எல்லா இடத்தையும்
எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். பேனட்ல எதுவும் இல்ல. ஓகே, சீட்டு கடையில ஒண்ணுதான் வச்சிருப்பான் போல, மாட்டிட்டான் நம்ம கிட்ட. அப்படிதான் விடக்கூடாது. பாருங்க எங்கிட்ட ஒளிச்சு வச்சிருக்கு நாயின்னு. பிளட்டி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் தான் நீ கொக்கைன் கடத்துவ? யூ ஆர் அண்டர் அரெஸ்டா. புடிச்சு உள்ள போடுங்க சார் இவனைய. இதுதான் கைஸ் நம்மளோட கஸ்டடி ரூம். இங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக ஒரு வேன் வரும். அப்ப இவனை ஏத்தி விட்டுற வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம பிரிசன் கார்டு யாரையும் ஹையர் பண்ணல. ஃபியூச்சர்ல நிறைய பேர் வர நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இவங்கிட்ட இருந்து நம்ம எடுத்த கொக்கைன் எல்லாத்தையுமே நம்ம இன்வென்டரியில இருந்து இங்க இருக்க வேர் ஹவுஸ்க்கு மாத்திடுவோம். அதுதான் சேஃபும் கூட. தேவைப்பட்டா நம்மளோட சேஃப்டிக்கு நிறைய டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம காரையும் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மக்லரை பிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பிடிக்க வேண்டிய ஸ்மக்லரோட வயசு 39. கோலமாவு கோகிலால வர அதே வேனு. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம செக் பண்ணிடுவோம். அருமை அருமை. பேரே மிஸ் மேட்ச். அபாரம். பாஸ்போர்ட் நம்பரும் மிஸ் மேட்ச். வண்டர்ஃபுல். என்ட்ரி பெர்மிட்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. போட்டோவும் தான். இவரோட வயசு இப்போதைக்கு 30. ஆனா இன்ஃபர்மேஷன் அந்த டிரைவரோட வயசு 39. அதனால இப்போதைக்கு நம்ம இவரை டினை மட்டும் பண்ணி அமுச்சு விட்டுறலாம். வெஹிக்கிளை செக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட், கேன் ஐ ஹேவ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் சார்? முதல்ல இவரோட வயசை செக் பண்ணுவோம். 38. ஆனா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல டிரைவரோட வயசு 39. இவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் கரெக்டா இருக்கனால அப்ரூவ் பண்ணிடலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருந்தா பரவாயில்ல சார். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா பாருங்க, எல்லாம் மிஸ் மேட்ச். அடுத்து சார் டாக்குமெண்ட்ஸ். பேரு, பாஸ்போர்ட் நம்பர், என்ட்ரி பெர்மிட் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, இவரோட வயசு 39. வெல், கொஞ்சம் கீழே இறங்க முடியுமா சார்? ஸ்மக்லரோட ஏஜ் 39 தானே? ஓகே, எதுக்கும் செக் பண்ணிக்கிட்டோம். உங்களோட வண்டியை நான் கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சேத்த பொத்திண்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேஷ்போர்ட்ல எதுவும் இல்ல. டேஷ்போர்ட்ல கடத்திட்டு வர அளவுக்கு மக்கட்டையா இருப்பானா என்ன? பின்னாடி இருக்க சீட்டையும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் எதுவும் இல்ல. அப்படியே முன்னாடியே பேனட் பக்கம் வந்தோம்னா என்ன வித்தியாசமா திறக்குது? பாத்துட்டேன், மாட்டிக்கிட்டாங்க. வா, உன் காரையா அடிச்சு உடைக்கிறேன். கோய்யால சு வாயமுடு. ஆஹா, என்னடா இது? சிகரெட்ஸா? பீடி கடத்துறா நீனு? ஏய் ஏய், $360 லஞ்சம் கொடுக்குறான் நம்மளுக்கு. பின்னாடி செக் பண்ணிட்டு உனக்கு இருக்கு தெரியுமாப்ல. இரு, டயர்லாம் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. ஏய், பாத்துட்டேன். டேஷ்போர்டுக்கு அடியில சொறி வச்சிருக்கானுங்க. அது எப்படி எடுக்கிறது? பிளட்டி ராஸ்கல், எனக்கே லஞ்சம் கொடுக்குறேன். போ உள்ள ஜெயிலுக்குள்ள போய் என்ன பண்றியோ பண்ணு. உள்ள ஆல்ரெடி ஒருத்தன் இருப்பானே. ஒருத்தன் கொக்கேனு, இன்னொருத்தன் சிகரெட். அற்புதம். போ, இன்வென்டரியில இருந்து எல்லாத்தையும் வேர் ஹவுஸ்ல போட்டுருவோம். ஆபீசர், அந்த காரை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே கைஸ், இன்னைக்கான ஷிஃப்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் வாங்க. இங்க தூங்குனாதான் நம்மளோட ஐசைட்டும் நல்லா தெரியுது. ஆக மொத்தம் இன்னைக்கு டே 2க்கான பேலன்ஸ் $245. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா $510 நம்ம கிட்ட இருக்கு. இப்போ டே 3 ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம். குட் மார்னிங் गाइस. நம்மளோட கஸ்டடி ரூம்ல இதுக்கு மேல இடம் இல்ல. சோ இங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் சென்ட்ரல் பிரிசன்ல போட்டுருவோம். கதவு சாத்து. ரொம்ப உஷாரா இருக்கணும் गाइस. இவனுங்கிட்ட எப்ப வேணா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. உட்கார்ந்து இருக்கான் பாருங்க எப்படி. ரெண்டு பேத்தையுமே நம்மளோட போலீஸ் வெஹிக்கிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வேலைக்கு வந்து முறையா நம்ம ஊருக்குள்ள போக போறோம். இது வரைக்கும் பார்டருக்கு இந்த பக்கம் தான் இருந்தோம். அட, நம்ம வேர் ஹவுஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டோம் பாருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வண்டியில எடுத்துட்டு போய் நம்ம டிபார்ட்மெண்ட்ல சரண்டர் பண்ணனும். வேர் ஹவுஸ்ல இருந்து இன்வென்டரிக்கு மாத்தி இப்ப இன்வென்டரியில இருந்து வெஹிக்கிளுக்கு மாத்தியாச்சு. எல்லா பொருட்களையும் பிரிசனர்ஸும் உள்ள இருக்கானுங்க. அப்புறம் என்ன, வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம் வாங்க. இதுதான் கைஸ் நம்ம ஊரோட மேப். இப்போ நம்ம இருக்க பார்டர் போஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து லேபர் கேம்புக்கு போகணும். அது ஏன் அப்படின்றத நான் அங்கேயே போய் சொல்றேன். ஆஹா, வெட்டிக்கிட்டி போடாதடா வண்டியை. முதல்ல இதை ஆஃப் பண்ணணும். என்ன கைஸ், ஆஃப் ஆயும் பாட்டு பாடுது. சரி, வண்டியா ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. பா, ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறோம். பார்த்து போகணும் கைஸ். பின்னாடி பிரிசனர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிறது தான் பாப்பானுங்க. நம்ம அவங்கள தப்பிக்க விடாம ஸ்ட்ரெயிட்டா லேபர் கேம்புக்கு போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே ஹைப்னு புதுசா ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு யூடியூப்ல. இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் அன்லாக் ஆகும். அப்படியே மறக்காம ஹைப்பும் பண்ணிருங்க. ஆஹா, என்ன கைஸ் இது? மரம் ஒன்று ரோட்டுக்கு நடுவில் விழுந்து கிடக்கு. எங்கடா பாடியை காணோம்? கை மட்டும் தான் இருக்கு. நேத்து வந்த புயல்னால மரம் இப்படி சாஞ்சு கிடக்காமா? அப்படியா? நானும் அங்கதான். டேய் இருடா, எப்பரா போவ? மரம் அடைச்சிருக்கு. நேத்து நம்மளும் தான் இங்கே இருந்தோம். புயல் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. சரி, என்னமோ மரம் சாஞ்சிருக்கனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க கைஸ். அஸ் அ போலீஸ் ஆபீசரா நம்ம தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்ப போலாம் வாங்க. நான் கூட ஏதோ பிரிசனர்ஸ் தான் வேலையை காட்டுறானுன்னு நினைச்சேன். இல்ல கைஸ், இந்த ரேடியோ வேற ஒரு பக்கம் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆக மாட்டேங்குது. பழைய வண்டின்றனால கோளாறு எது கொடுக்குதா? வந்தாச்சு, நம்மளோட லேபர் கேம்ப் இருக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆத்தாடி, ப்ரொடெக்ஷன் எல்லாம் பலமா இருக்கு. எத்தனை கேட்டுறா கைஸ். இப்போ நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க ஒரு கல் குவாரி ஒன்னு இருக்கு சரியா? அந்த குவாரியில இவங்க எல்லாத்தையும் வேலை செய்ய விடுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஜெயில போட்டா இவனுக்கு தின்னுட்டு தூங்கிட்டே
இருக்கானுங்க, அதனால கொஞ்சம் வேலையாச்சும் செய்யட்டும். இங்க 2 பேரும் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நம்மளுக்கு $200 கிடைக்கும். இது லீகல் தான், ஒன்னும் பிச்சனலாம் வராது நம்மளுக்கு. அடுத்து வண்டியை ஸ்ட்ரெயிட்டா டூல் ஷாப் கூட வேண்டியதான். ஏன்னா ஸ்மக்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகி டிசைனா கடத்திட்டு போறானுங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கும் அட்வான்ஸான டூல்ஸ் வேணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம விளாடோட கடைக்கு போயின்னு இருக்கோம். பரவாயில்ல கைஸ், இந்த ஊர்லயும் டிராபிக் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நான் கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், நிறைய பேர் இருக்காங்க. வந்துட்டோம் விளாட்ஸோட டூல் ஷாப்புக்கு. உள்ள போலாம் வாங்க. இப்போ டேய் நீ என்னடா பண்ணிருக்க உட்காந்து? டெட் பாடியா? அட பைத்தியமே, இவனெல்லாம் பிடிச்சி உள்ள போட முடியாதா கைஸ்? ஓப்பன்ல உட்காந்து இழுத்துனுக்குறான். விளாடே வணக்கம். இப்போதைக்கு நம்ம ஒரு பிஸ்டல் கன் மட்டும் ஒன்று வாங்கிப்போம் கைஸ், ஏன்னா நம்ம கிட்ட அட்டாக் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இதுக்கே பாதி காசு செலவாயிடுச்சு. போதும் கைஸ், வரண்டாயா சாமி. நம்மளோட அடுத்த ஸ்டாப் இங்க இருக்க போலீஸ் பேஸுக்கு தான். அங்க போய் இவனுங்க ஸ்மகிள் பண்ணிட்டு வந்த எல்லா கான்ட்ராபேண்டையுமே ஒப்படைச்சிடணும். கேட்ட தர நம்ம வண்டிலாம் நிக்கவே நிக்காது, ஸ்ட்ரைட்டா போயினே இருக்கும். என்ன கைஸ் இப்படி வச்சிருக்கானுங்க போலீஸ் பேஸ? சரி ஓகே, வந்ததுக்கு நம்ம லோட இறக்கிட்டு போயிருவோம் வாங்க. ஆபீசர் வண்டியில இருக்க எல்லாத்தையும் இறக்கிடுங்க. இங்கிட்டு இருக்க ஆபீசர் கொஞ்சம் ஓவரா தான் வாய் பேசுறாரு. அவங்க ஸ்மகிள் பண்ணிட்டு வந்த ஐட்டம் எல்லாத்தையுமே கரெக்டா இங்க வந்து ஒப்படைச்சிடணுமா? வெளியே விக்கிறதுக்கு பார்த்தா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்றாரு. ஆமா, நாங்க தான் போய் ஒரு இடமா காடையை விரிச்சு வித்துன்னு இருக்கோம். ஆஃப் பண்றாத. இப்ப கரெக்டா ஆஃப் ஆகுது. நம்ம பார்டர் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு கைஸ். வண்டியை கரெக்டா பார்க் பண்ணிட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்னைக்குலாம் நம்மளுக்கு எதுவும் டியூட்டி இல்ல. அப்பாடா, வாங்க போய் படுத்துங்குவோம். டே 3 முடிவுல நம்மளுக்கு ஃபுல்லா லாஸ் தான். தெரியாதனமா வண்டியை வேற ரிவர்ஸ் எடுக்கும் போது இடிச்சிட்டோமா, அதுக்கும் சேர்த்து பில்ல போட்டானுங்க. ஓகே, இன்னைக்கு பார்டர்ல நம்மளுக்கு ஒரு பிஸியான நாள் காத்துக்கிட்டு இருக்கு. புதுசா அக்கரிஸ்தான்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தா தான் அவங்களால கூட்ஸை எடுத்துட்டு வர முடியும். அது எதுவும் இல்லனா அப்படியே அமுச்சிட வேண்டியதான். அடுத்து இன்னைக்கு 3வது ஸ்மக்லர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவனோட நேஷனாலிட்டி அக்கரிஸ்தான். அது மட்டும் தான். வரலாம் வா. ஃபர்ஸ்ட் வண்டி டிராக்டரா? மிலிட்டரி வண்டி மாதிரி இருக்கு. நிப்பாட்டு. எல்லா டிரைவர்ஸுமே அவங்க ஏத்திட்டு போற கார்கோக்கு தனியா ஒரு கார்கோ லிஸ்ட் வச்சிருக்கணும். அப்படி இல்லனா அந்தர்ஜாவோ தான். என்னடா கீழ இருக்க மேல நீட்டுற? வாளே ஒரு தினுசா இருக்கானே. பரவாயில்ல, கார்கோ லிஸ்ட்லாம் வச்சிருக்கான். இப்போ இந்த லிஸ்ட்ல இல்லாத ஏதாச்சும் ஒரு ஐட்டத்தை இவன் வண்டியில வச்சிருந்தானா நம்ம அதை பறிமுதல் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர். வாங்க வண்டி பின்னாடி போய் செக் பண்ணுவோம். 4 சிமெண்ட். இதனடா பாக்ஸ் இது? இத்தா தண்டி. ஓ, ரெஃப்ரிஜரேட்டரா இருக்குமோ? அவன் லிஸ்ட்ல போட்டுருந்தான். எஸ், அதே தான். இருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துப்போம். அப்புறம் கார்கோ லிஸ்டும் இதுவும் ஒத்து போதான்னு பாத்துப்போம். என்ன கைஸ் இது? அவன் 2 டாய்லெட் இருக்குன்னா ஒரு டாய்லெட் தான் இவன்ட்ட இருக்கு. டிடர்ஜென்ட் ஒன்று தான் இருக்கு. அதனால இவனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். வாங்க, தப்புன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். $100 போச்சு. என்னடா வண்டி இது? புள்ளிங்க வண்டியா? கலரா இருக்கு. பேரு ஓகே, பாஸ்போர்ட் நம்பரும் ஓகே, சிட்டிசன் ஐடியும் இன்னும் எக்ஸ்பைரி ஆகல. பின்னாடி இருக்க ஐட்டம்ஸை கணக்கெடுக்கலாம். வாங்க, உள்ளே தான் போய் செக் பண்ணணும் இல்ல கைஸ். நமக்கு சஸ்பீஷியஸா இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து கூட செக் பண்ணலாம். இன்னும் ஏன் அது எல்லாத்தையும் உடைச்சு கூட பார்க்கலாம். இதை ஒன்னு உடைச்சு பார்ப்போம், அப்படி என்னதான் பயோ ஹசார்ட் உள்ள இருக்குன்ட்டு. ஆஹா, நல்ல வேலை பார்த்தோம். இத்தனை வெப்பன்ஸை நம்ம கிட்ட இருந்து மறைச்சு எடுத்து போயிட்டு இருக்கான். இது எல்லாமே ஊருக்குள்ள இருக்க கேங்ஸுக்கு சப்ளை பண்றதுக்காக. ஒன்னு விடாம எல்லாத்தையும் எடுத்துப்போம். என்னடா இது? டேய், எல்லா கண்டெய்னர்லயுமா வச்சிருக்கிற? பீர் பேரல் கூட விட்டு வைக்கல கைஸ். ஐயா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? பேசணும் உங்ககிட்ட. புள்ளிங்க வண்டியை பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். உன்னையெல்லாம் விட்டு வச்சது ஏன் தப்பு தான். ஜெயிலுக்கு போய் கலரா வரீங்க. உள்ளே இருக்கணும் சரியா? தப்பிக்க ட்ரை பண்ண அவனை அவ்வளவுதான். இவன் ஒருத்தன் அவனா ஓரமா ஒதுங்க போயிருவான். போய் வண்டியை கிளியர் பண்றா. அடுத்து வாங்க. ஆஹா, கார்கோல மாடு எடுத்துன்னு போறாங்க. டேய் மாடு, பா. இவர் எதுவும் கடத்திட்டு போற மாதிரி இல்ல கைஸ். அதனால இவரை இப்ப நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம். பார்த்து போங்க சார், பின்னாடி மாடு இருக்கு. அடுத்த வண்டி உள்ளவா. ஆக்சுவலா இந்த வழியும் நல்லா தான் கைஸ் இருக்கு. என்னது இது? இன்னைக்கு வரவெல்லாம் கார்கோ ஏத்தின்னு வரான். இங்க பாருங்க, ஒரு புது கேஸ். என்ட்ரி பெர்மிட்ல பாஸ்போர்ட்ல பேர் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா கார்கோ லிஸ்ட்ல வேற பேர் கொடுத்திருக்கானே. அதுவும் இல்லாம ஃபிளேமபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அது எல்லாத்தையும் வெளியே எடுத்து செக் பண்ணதுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. எதையும் ஸ்மகிள் எல்லாம் பண்ணிட்டு வரல. இருக்கிற ஒரே பிரச்சனை பேர் தான். அதனால உன்னை உள்ள விட முடியாதுடா. போயிட்டு வாங்க, டாடா. இன்னைக்கான கடைசி வண்டியும் நம்ம கரெக்டா வெளியே அமிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேரவனுக்கு போய் படுத்துங்களாம். வாங்க. இன்னைக்கு காலையில வந்த ஒரே ஒரு வண்டியை மட்டும் நம்ம தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கு $100 மைனஸும் ஆயிடுச்சு. அதிசயமா டே 4ஓட பேலன்ஸ்ல நம்மளுக்கு $50 லாபம் வந்திருக்கு. எப்படின்னு தான் தெரியல. இப்போ 5th டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். வரலாம் பா. அட, போர்டை பார்க்க மறந்துட்டோம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். பார்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் WCQ. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாவே அந்த வண்டியை செக் பண்ணணும். இல்ல இந்த வண்டி இல்ல. டாம் ஹாலண்ட், ஸ்பைடர்மேன் நீங்களா? பாஸ்போர்ட் போன வருஷம் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ட்ரி கிடையாது, நீங்க வெளியே போலாம். காசு மைனஸ் ஆகலன்னா கூட ஸ்பைடர்மேன் கோசரம் உள்ள விட்டுறலாம். ஆனா என்ன பண்றது கைஸ்? WCQ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிடுவோம். ஏய், ஏன்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ற? டேய்
டேய் இல்லடா. ஆஹா என்ன கைஸ் இவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேட்ட உடைச்சிட்டான். போச்சு. அந்த பில்லு ஏன் தலையில தான்டா கட்டுவானுங்க. ஏன்டா டேய் சீக்கிரம் வண்டி எடுத்து அவனை சேஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த வண்டி வேற அவ்வளோக்கா ஸ்பீடு போவாது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டனுங்க. சை லைட் போறதா இப்ப முக்கியமா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அவனுக்கு காணமே. ரைட் சைடு தான் போயின்னு இருக்கான். போய் பிடிச்சிருவான். திருட்டு பயபுல எப்படியெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறானுங்க பாருங்க. தோ அங்கிட்டு முன்னாடி தான் போயின்னு இருக்கான். ஷார்ட் கட்ல வந்து பிடிக்கிறேன்டா உன்னைய. சே வண்டி நம்பரை பார்த்த உடனே அவனை வண்டியை விட்டு இறங்க சொல்லிருக்கணுமோ. நம்ம மேலதான் தப்பா என்னமோ விடுங்க. ஆனா நம்ம வண்டியை ஸ்பீடு அள்ளுதே. வந்துட்டேன் அவ்வளவுதான். லாக் பண்ணிடலாம். மட்டைக்கு பிடிச்சிடுறாருங்க. போர்டு போனா என்ன நில்றா டேய். வண்டியை நிறுத்துறா. நிறுத்த மாட்டானே காய்ஸ். இன்னமா சேசிங் பண்ணி இருக்கணும். அவன் நம்மள மதிக்க கூட மாட்டான். இத்தனைக்கும் பின்னாடி பன்னி லோடு மட்டும் தான் ஏத்திட்டு போறான். கொய்யால நிறுத்துறா டேய். நம்ம வண்டியும் போய் இடிச்சிருச்சு. அவன் வண்டியும் இடிச்சிருச்சு. கடைசியில நம்ம தலையில தான் கட்டுவானுங்க பில்ல. எப்படியோ ஒருத்தனை மடக்கி பிடிச்சாச்சு. இவனை இங்கேயே அரெஸ்ட் பண்ணி பார்டருக்கு இழுத்துட்டு போக வேண்டியதுதான். கம்முன்னு இருந்தா நானே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்டா. என்னைய போய் இப்படி சேசிங் பண்ண வச்சு இதெல்லாம் தேவையா? நம்மளால இந்த வண்டியை எடுக்க முடியல கைஸ். உள்ள இருக்க பன்னிக்குட்டியும் எடுக்க முடியல. இப்படியே இங்க இருந்தா டிராபிக் ஜாம் தான் ஆகும். சரி வாங்க மறுபடியும் நம்ம பார்டருக்கு போவோம். இன்னைக்கு நான் ஓட்டுல உன் மண்டை உடைய போதுடா டேய். எதையாவது கட்டியமா புடிச்சு உக்காந்துக்க. ஆபீசர் நம்மளுக்கு ஏதோ புது ஆர்டர் கொடுக்குறாராம். வாங்க போய் வாங்கிப்போம். அது வேற டைமர் ஓடிட்டு இருக்கு. டைம் முடிஞ்சா போயிடும். குட் மார்னிங் சார். ஓ போன் என்ன அட்டன் பண்ணலையா? லோ கைஸ் ஒரு போலீஸ் ஆபீசரோட கான்டாக்ட் அவங்க இழந்துட்டாங்களாமா. நம்மள மாதிரி தான் ஒரு பிரிசனரை புடிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. சாமல் கிட்ட அவங்களோட கனெக்ஷன் ஃபுல்லா லாஸ் ஆயின்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட லெட்டர்லாம் அனுப்பி அந்த இடத்துக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே நம்மளோட கன்னுக்கான வேலை வந்துருச்சு கைஸ். இன்னைக்கு ஃபுல்லா பார்டர் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஒருத்தன் வேற கேட்டை உடைச்சுன்னு போயிட்டான். அது வேற என்னன்னு பார்க்கணும். இல்லனா எல்லாம் போயிட்டே இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆபீசருக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். நீங்க உட்காந்து இழுத்துனே இரு. ஆபீசரடா நீ எல்லாம் இரு நான் வந்து பேசிக்கிறேன் உன்னைய. வணக்கம் சார். என்ன வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறீங்க? ஓகே இப்போ நம்ம சாமியல் கிட்ட வந்தாச்சு. அந்த ஆபீசருக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பார்ப்போம். போச்சுரா. என்னடே பக்கத்துல உட்காந்துக்கிறிய சைடு பார்க்க மாட்டேன். ஆஹா இவனை பாருங்க. புடிச்சு ஜெயில போடுவான்னு பார்த்தா டீல் பேசி நிக்கிறான் உட்காந்து. இப்போ நம்ம அங்க இருக்க கிரிமினல்ஸையும் அந்த ஆபீசரையும் புடிச்சு உள்ள போடணும். இவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. அவனுங்க எல்லாம் கன்ஸ் எல்லாம் வச்சிருப்பானுங்க. அடப்பாவி பேசிட்டு இருக்க போட்டானுங்க. விட்டுருந்தா நானாச்ச போய் ஷூட் பண்ணிருப்பேன். ஆஹா கீழே இறங்கினாலே அடிக்கிறானுங்க. இருங்கடா மரத்துக்கிட்ட கவர் எடுத்து அடிப்போம். ஆஹா எங்க இருந்தாடா அடிக்கிறீங்க நீங்க? நமக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டானுங்க கைஸ். நம்ம பிஸ்டல் வேற அவ்வளோக்கா ரேஞ்ச் கொடுக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இவனுங்களை முடிப்போம். ஆஹா ஒண்ணு குடிச்சானுங்க காய்ஸ். நம்மளால சமாளிக்கவே முடியல. போச்சு அடி பலமா உழுவுது. அடப்பாங்கடா முன்னாடியே AK-47 வாங்கியிருக்கணும் போல. பிஸ்டல் வாங்கினது தப்பா போச்சு. நல்ல வேலையா நம்ம எப்படியோ சாகல, உயிரோட தான் இருக்கோம். பட் நம்ம கூட வந்து அந்த ஆபீசர் காலி ஆயிட்டாரு. மரத்துல விட்டப்பவே காலியா இருக்க வேண்டியது பயபோல எப்படியோ தப்பிச்சுட்டான். இங்க இருக்க கிரிமினல்ஸ் போட்டு தள்ளிட்டானுங்க. கரெக்டா இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.